quadratic equation ஓட model 2 sum பாப்போம் வாங்க. In an AP Sn is equal to 3n square plus 5n கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம S1 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப S1 ஓட வேல்யூ என்ன? 3 into n க்கு பதிலா 1 போடுங்க. 1 the whole square plus 5 into 1. இப்ப பாத்தீங்கன்னா 3 plus 5 எவ்வளவுங்க? 8. நீங்க என்ன வெச்சுக்கோங்க, எப்ப sum of the first term first term of a sequence ஈக்குவல்ங்க. எப்பவுமே A வும் S1 எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒரு சீக்வென்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் S2 3 into 2 the whole square plus 5 into 2. பாத்தீங்கன்னா 2 to the 4 4s are 12 plus 5 to the 10. அப்ப என்னதுங்க 22. இது வந்து S2. ஆனா S2 வும் செகண்ட் டேர்ம் ஈக்குவலா இருக்காது. ஆனா செகண்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா S2 க்கும் S1 க்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 22 minus 8 க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 22 minus 8 வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 14. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8 செகண்ட் டேர்ம் வந்து 14 and so on. அப்ப இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? காமன் டிஃபரன்ஸ் கன்க்ளூட் பண்ணலாம். என்னது 14 minus 8. அதாவது 14 minus 8 தான் நமக்கு என்னவா இருக்குங்க? காமன் டிஃபரன்ஸா இருக்கும். சரிங்களா? அப்ப என்னதுங்க? இட் இஸ் நதிங் பட் 6. இப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணா அந்த சீக்வென்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8 காமன் டிஃபரன்ஸ் 6. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா AK வேல்யூ 164 கொடுத்துருக்காங்க. அப்ப AK is equal to 164. அப்ப n க்கு பதிலா k இருக்கு. இதோட ஃபார்முலா என்னன்னா a plus n minus 1 அதுக்கு பதிலா k minus 1 into d ஓட வேல்யூ 164. a ஓட வேல்யூ 8 plus k minus 1 into d ஓட வேல்யூ 6 is equal to 164. அப்ப k minus 1 into 6 is equal to எவ்வளவுங்க? இது இங்க போச்சு அப்படின்னா 156. அப்ப k minus 1 is equal to எவ்வளவுங்க? அதாவது 2 6 are 12 6 6 are 36. அப்ப k is equal to எவ்வளவுப்பா? 27. அப்போ k ஓட வேல்யூ கேக்குறாங்க, which is nothing but 27. ஸோ இந்த வீடியோல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட மாடல் 2 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல அதுக்கான மாடல் 3 மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம மேக்ஸ் வாத்தியை ஃபாலோ பண்ணுங்க.